வணக்கம். இந்த விளக்கப்பதிவிற்கு உங்களை வரவேற்கிறேன். உயிரணுக்கள் எப்படி வேலை செய்கின்றன என்பதை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு மிக முக்கியமான தொழிற்சாலையை நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது. இன்று அதை பற்றிதான் மிக தெளிவாக பார்க்கப் போகிறோம். நாம் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையான புரதங்களை, அதாவது புரோட்டீன்களை எது உருவாக்குகிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? உண்மை என்னவென்றால், ஒட்டுமொத்த உயிரியல் உலகமே நம் கண்களுக்கு தெரியாத மிகச்சிறிய உற்பத்தி இயந்திரங்களைத்தான் முழுமையாக நம்பியிருக்கிறது. சரி, வாருங்கள் நேரடியாக விஷயத்திற்கு போவோம். இன்று நாம் 5 முக்கிய பகுதிகளை பார்க்கப் போகிறோம். முதலில் புரத தொழிற்சாலை என்றால் என்ன, அடுத்து ரைபோசோமின் அமைப்பு, அதன் வகைகள், அவை இருக்கும் இடங்கள் மற்றும் இறுதியாக மொழிபெயர்ப்பு செயல்முறை. இப்படி வரிசையாக பார்க்கலாம். பகுதி 1. புரத தொழிற்சாலை. ரைபோசோம் என்பது நம் செல்களுக்குள் இருக்கும் புரதங்களை உற்பத்தி செய்யும் ஒரு சிறிய சவ்வில்லாத துகள். 1953ஆம் ஆண்டில் ஜார்ஜ் பேலட் என்பவர் எலக்ட்ரான் நுண்ணோக்கி மூலம் இதை முதலில் கண்டுபிடித்தார். உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவல் சொல்லட்டுமா? வெறும் ஒரே ஒரு செல்லுக்குள் சுமார் 10,000 முதல் 15,000 ரைபோசோம்கள் வரை இருக்கும். இந்த ரைபோசோம்கள் எங்கே வேலை செய்கின்றன தெரியுமா? சைட்டோபிளாசம் எனப்படும் திரவப் பகுதியில தான். இது அடர்த்தியான, ஓரளவு ஒளி ஊடுருவக்கூடிய ஒரு திரவம். இந்த மூலக்கூறு திரவத்தை தான் ரைபோசோம் தொழிற்சாலைகள் தங்களது முக்கிய உற்பத்தி தளமாக பயன்படுத்துகின்றன. பகுதி 2. ரைபோசோமின் அமைப்பு. இங்கு கவனிக்க வேண்டிய மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இதன் வேதியியல் கலவைதான். ஒரு ரைபோசோம் என்பது 60% RNA மற்றும் 40% புரதத்தால் ஆனது. இதுதான் இதன் அடிப்படை கட்டுமான பொருளாகும். மேலும் ரைபோசோம் என்பது ஒரே ஒரு முழுமையான பந்து போன்ற பொருள் கிடையாது. இது 2 வட்டமான துணை அலகுகளைக் கொண்டுள்ளது. ஒன்று சற்று பெரியது, மற்றொன்று சிறியது. இவை இரண்டும் செயல்படும்போது மட்டுமே ஒன்றாக இணைந்து mRNA எனப்படும் மரபணுச் செய்தியை தாங்கி பிடித்துக் கொள்கின்றன. சரி, இந்த 2 தனித்தனி அலகுகளையும் ஒன்றாக சேர்த்து உறுதியாக பிடித்துக் கொள்வது எது? அதுதான் மெக்னீசியம் அயனிகள். இந்த மெக்னீசியம் அயனிகள் இல்லாமல் இந்த 2 அலகுகளும் ஒன்று சேர்வது முற்றிலும் சாத்தியமற்றது. பகுதி 3. ரைபோசோம்களின் வகைகள். அடுத்த பகுதிக்கு செல்வதற்கு முன் ஸ்வெட்பெர்க் அலகு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஆங்கிலத்தில் S என்று குறிக்கப்படும் இந்த அளவீடு துகள்களின் அளவை குறிக்கும் ஒரு முறை. அதாவது அல்ட்ரா சென்ட்ரிஃபியூஜ் என்ற வேகமாகச் சுழலும் கருவியில் ஒரு துகள் எந்த வேகத்தில் கீழே படுகிறது என்பதை பொறுத்து இது கணக்கிடப்படுகிறது. 1929இல் தியோடர் ஸ்வெட்பெர்க் என்பவர் இதை கண்டுபிடித்ததால் அவர் பெயரிலேயே இது அழைக்கப்படுகிறது. எனவே இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய புள்ளி என்னவென்றால், ரைபோசோம்களில் 2 முக்கிய வகைகள் உள்ளன. பாக்டீரியா போன்ற எளிய செல்களில் இருப்பது 70S எனப்படும் சிறிய ரைபோசோம்கள். இவை 30S மற்றும் 50S அலகுகளால் ஆனவை. ஆனால் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இருப்பது சற்றே பெரிய 80S ரைபோசோம்கள். இவை 40S மற்றும் 60S அலகுகளை கொண்டவை. பகுதி 4. ரைபோசோம்கள் அமைந்துள்ள இடங்கள். இந்த இயந்திரங்கள் எங்கே இருக்கின்றன என்று பார்ப்போம். இவை முதலில் செல்லின் உட்கருவில் உள்ள நியூக்ளியோலஸ் பகுதியில் உருவாகின்றன. அங்கிருந்து வெளியேறி சைட்டோபிளாசத்தில் தன்னிச்சையாக மிதக்கலாம், அல்லது கரடுமுரடான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் என்ற பகுதியுடன் ஒட்டிக்கொண்டு புரதங்களை உருவாக்கலாம். இது தவிர மைட்டோகாண்ட்ரியா மற்றும் குளோரோபிளாஸ்ட் உள்ளேயும் இவை இருக்கின்றன. பகுதி 5. மொழிபெயர்ப்பு செயல்முறை. மொழிபெயர்ப்பு அல்லது டிரான்ஸ்லேஷன் என்பது மரபணு குறியீடுகளை புரிந்து கொள்ளும் ஒரு முக்கியமான செயல்முறை. இதில் ரைபோசோம் mRNA-வுடன் இணைகிறது. பின்னர் tRNA-வின் உதவியுடன் அமினோ அமிலங்களை ஒவ்வொன்றாக சேர்த்து ஒரு பாலிபெப்டைட் என்ற நீண்ட புரதச் சங்கிலியை உருவாக்குகிறது. இது பார்ப்பதற்கு ஒரு மணிமாலை கோர்ப்பது போல இருக்கும். வாருங்கள், இது எப்படி படிப்படியாக உருவாகிறது என்று பார்ப்போம். இந்த செயல்முறை 3 முக்கிய படிகளைக் கொண்டது. முதல் படி தொடக்கம், 2ஆம் படி நீட்சியடைதல், 3ஆம் படி முடிவடைதல். முதல் படியான தொடக்கத்தில் ரைபோசோமின் சிறிய அலகு mRNA-வில் உள்ள தொடக்க குறியீடான AUG-உடன் இணைகிறது. இத்துடன் மெத்தியோனைன் என்ற முதல் அமினோ அமிலத்தை சுமந்து வரும் தொடக்க tRNA-வும் வந்து சேர்கிறது. இந்த செயல்பாடு தொடங்குவதற்கு GTP எனப்படும் ஆற்றலும் சில தொடக்க காரணிகளும் கட்டாயம் தேவை. அடுத்தது நீட்சி அடைதல். இது மிகவும் சுவாரஸ்யமான கட்டம். ரைபோசோமிற்கு A, B மற்றும் E என்று 3 இடங்கள் உள்ளன. புதிய tRNA-க்கள் ஒவ்வொன்றாக வந்து மரபணு குறியீடுகளை படித்து அமினோ அமிலங்களை பெப்டைட் பிணைப்புகளால் இணைக்கின்றன. ரைபோசோம் 3 குறியீடுகளாக நகர்ந்து இந்த சங்கிலியை பெரியதாக வளர்த்து கொண்டே போகிறது.
இறுதியாக முடிவடைதல் கட்டம். mRNAவில் உள்ள நிறுத்துவதற்கான குறியீட்டை ரைபோசோம் வந்தடைந்தவுடன் வெளியீட்டு காரணிகள் அந்த புதிய புரதச் சங்கிலியை வெட்டி செல்லுக்குள் பாதுகாப்பாக வெளியிடுகின்றன. அதன் பிறகு ரைபோசோமின் 2 அலகுகளும் பிரிந்து அடுத்த முறை வேலை செய்வதற்காக தயாராகின்றன. இங்கு பாலிசோம் என்றால் என்ன என்பதையும் நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு mRNA இழையில் பல ரைபோசோம்கள் வரிசையாக இணைந்து ஒரே நேரத்தில் பல புரதங்களை உருவாக்குவதே பாலிசோம் எனப்படும். இது ஒரு அதிவேகமான தொழிற்சாலை உற்பத்தி வரிசையை போன்றது. இதன் மூலம் நமக்கு தேவையான புரதங்கள் மிக விரைவாக கிடைக்கின்றன. இப்போது ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். எந்த ஒரு சவ்வும் இல்லாத கோடிக்கணக்கான இந்த சிறிய இயந்திரங்கள் இந்த நொடியிலும் கூட உங்கள் உடலுக்குள் இருந்து உங்கள் உயிருக்கான குறியீடுகளை தொடர்ந்து மொழிபெயர்த்துக் கொண்டே இருக்கின்றன. அது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அல்லவா? உயிரியல் உலகம் எப்போதுமே ஆச்சரியங்கள் நிறைந்தது. இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் ஒரு அருமையான தலைப்போடு சந்திப்போம்.